பாரு, அந்த நட்சத்திரம் அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா இதே நட்சத்திரங்களால சில தொல்லைகளும் வரும். சிந்துபாத்துங்கிற மாலுமியோட கதையில இதே மாதிரி சில தொல்லைகளும் நடந்தது. சிந்துபாத்துடைய தோழி சுராயா ஒரு ஜோசியக்காரிய சந்திச்சா பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த ஊர்லயே பிரபலமான ஜோசியக்காரி நான் தான் உனக்கே தெரியும். என்னோட கிறிஸ்டல் பால் பொய் சொன்னதே இல்ல. இதுவும் எதிர்காலத்தை சொல்ல போகுது. ஓ, ஒரு பழமையான நகரம் தெரியுது. அதுல ஒரு பெரிய கோபுரம் உயர்ந்து நிக்குது. சரி, அந்த நகரத்துல நான் என்ன செய்ய போறேங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எந்த ஊர்லயுமே நான் நிரந்தரமா இருந்ததில்ல. அந்த ஊர்ல நான் இருப்பேனா? இருப்பேன், ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். விண்வெளியில இருந்து ஒரு பெரிய மலை உங்க நகரத்தை நோக்கி வருது. அது பேரழிவை ஏற்படுத்த போகுது. அது ஒரு மிகப்பெரிய எரிமலை. கூடிய சீக்கிரமே அது உங்க நகரத்தை வந்து அழிக்க போகுது. அந்த எரிமலை உங்க கடல்ல விழுந்து அணைய போகுது. எல்லாரும் அதை பார்த்து அதிர்ந்து போவாங்க. கடல்ல ஏற்பட்ட அதிர்வுனால சீற்றம் ஏற்பட்டு உங்க நகரமே அழிய போகுது. அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்குமா? இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? அதுக்கான வழி எதுவுமே இல்ல. சீக்கிரம் இங்க இருந்து போ. எல்லார்கிட்டயும் சொல்லு, போ. ஒரு வழியா இதை எப்படியே இழுத்தாச்சு. சிந்த்பாத், 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 நம்ம உடனே அந்த நகரத்துக்கு போயாகணும். ஹேய் சுராயா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக நீ இவ்வளவு வேகமா ஓடி வர? ஒரு பெரிய ஆபத்து. எப்படியாவது எங்க நகரத்தை காப்பாத்தி ஆகணும். சரி சரி ஹக்கீம், நீ போய் கப்பலை திருப்பு. என்னால ஒரு அடி கூட அடிக்க முடியல. எல்லாமே பறந்து போகுது. இங்க இருந்த ஆணிகள்லாம் எங்க போச்சு? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஹக்கீம்? இதுதானே நீ தேடி வந்த? இந்தா, நான் இங்க வச்சிருந்த ஆணி எல்லாம் காணோம். நான் போய் தேடுறேன். சிந்த்பாத், இந்த திசை காட்டிய கொஞ்சம் பாரு. நம்ம வடக்கு பக்கமா போயிட்டு இருக்கோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாம தெற்கு நோக்கி தான் புறப்பட்டோம். நீயே இத பாரு. நீ சொல்றது சரிதான் சுராயா. இது சரியா வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். நான் ஆணி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க இருந்தா சுத்தே அங்க காணோம். என்ன சொல்ற குவாக்? வாவ், சிந்துபாத், அங்க பாரு. இந்த போட்ல இருக்கிற எல்லா இரும்பு அந்த நங்கூரத்துல போய் ஒட்டிக்கிச்சு. அதுல காந்தகம் இருக்கு. அதனாலதான் இது திசையும் சரியா காட்டல. சொல்ல போனா இந்த நங்கரம் கடலுக்கு அடியில இருக்கணும். இதுல இருக்கிற காந்த சக்தியால தான் நம்மளால திசைய சரியா கண்டுபிடிக்க முடியல. இப்ப நாம என்ன பண்றது? நம்ம சீக்கிரமா போணும். நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் உன்னோட நகரத்துக்கு போறியா? எதுக்கு? அது என்னோட மாமா எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நானும் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. நம்ம வேற ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். ஹேய், அங்க பாருங்க. ஹக்கீம், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அந்த இடத்துல தொங்கும் போது கேக்குற கேள்வியாது. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க, இல்லன்னா இது என்ன ஃப்ரை பண்ணி தின்னுடும். என்ன காப்பாத்திட்டு குவாக். இங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அந்த வலையை எடுத்து போடு. இவ்வளவு பெரிய சொரவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இதுல காந்த சக்தி ரொம்ப அதிகமாவே இருக்கு சிந்துபாத். நம்ம அந்த சுறா கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். சுராயா, நான் போறேன். சிந்துபாத், நான் சொல்றப்ப கயிறை இழு ஹக்கீம். கிட்ட வந்து நான் உன்னை அடிச்சு நொறுக்கிடுவேன். நான் உன்னை பார்த்து பயப்படுவேன் மட்டும் நினைக்காத. ஓடி போயிடு. சிந்த்பாத், நான் வந்துட்டேன் சுராயா. ஹக்கீம், அதை கீழே தள்ளு. என்ன பண்ற? சீக்கிரம் தள்ளு ஹக்கீம். இல்ல, என்னால தள்ள முடியல.
நல்ல வேலை செஞ்ச ஹக்கீம். அது கோவமா இருக்கு, கப்பல மோத ஆரம்பிச்சிருச்சு. நாம எப்படியாவது அந்த சொரா கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அதுக்கு நம்ம இப்ப திசை மாறி போகணும். அப்பதான் அதுங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். சிந்துபாத், நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? அந்த குகைக்குள்ள போக போறேன். பார்த்தல்ல, நாம இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம் சிந்துபாத். சிந்துபாத்துடைய கப்பல் அந்த மலை பாறைக்குள்ள மாட்டிக்கிச்சு. அவங்களால நகர முடியல. அப்ப சொரா அவங்கள துரத்திக்கிட்டே வந்தது. அவனுடைய நண்பன் ஹக்கீம்க்கு ஒரு யோசனை வந்தது. ரொம்ப நல்ல வேலை செஞ்ச ஹக்கீம். இதெல்லாம் கை வந்த கலை. ஒரு வழியா சொரா கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க அந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த நகரத்துக்கு பேரு டிண்டோரா. ஜோசியக்காரி சொன்ன மாதிரியே அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மாளிகை இருந்தது. நட்சத்திரங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஜோசியக்காரி சொன்னது போய் அந்த கோபுரம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஓ, நீ என்ன சொல்ற? இந்த கோபுரம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இங்கதான் விளையாடுவேன். பல ஊர்ல இருந்து பல பேர் வந்து இந்த கோபுரத்தை பாத்துட்டு போவாங்க. நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த கோபுரத்துல தானா? நீ சொன்னது சரிதான் ஹக்கீம். இந்த கோபுரத்தை காலம் காலமா எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பராமரிச்சுட்டு வராங்க. என்னோட வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். அண்ட் ஷஃபிகா, பாத்தியா, இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது சிந்துபாத், ஹக்கீம், அப்புறம் அது குவாக். வாங்க, உள்ள வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஜக்கீர், இங்க வந்து பாருங்க, ஜொராயா வந்திருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. எப்படி இருக்க சொராயா? ஏன், என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? என்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. வர வழியில ஒரு சுறா மீன் தாக்கிடுச்சு. நீ சுறா மீன் கூட சண்டை போட்டுட்டு வரியா? சுறா மீன்கள் கூட நாம சண்டை போடக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருந்து நீ எதுக்காக சண்டை போட்ட? நானும் சிந்துபாத்தும் ஹக்கீமும் வேணும்னே சண்டை போடல. நம்புங்க. ஜஹீர், நீங்க கண்டுபிடிச்சதை இவங்க கிட்ட சொன்னீங்களா? ஜொராயா, உங்க அங்கிள் ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு யாருமே கண்டுபிடிச்சது இல்ல. என்ன புது கிரகமா? உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு பெரிய மலை நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. என்ன மிகப்பெரிய மலையா? அது பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கா? நீ எதுக்கும் பயப்படாத, அது மெதுவாதான் வந்துட்டு இருக்கு. அதை நேத்து தான் கண்டுபிடிச்சேன். நாளைக்கு ராத்திரி எல்லாருமே அந்த மலையை பாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கோம். இத கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இத பார்த்து பொதுமக்களும் சந்தோஷப்படணும். இந்த ஆராய்ச்சியா இங்க ஒரு சிலருக்கு பிடிக்கல. அவங்க இத ரொம்ப கெட்ட சகுனமா நினைக்கிறாங்க. அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த கண்டிப்பா பொதுமக்கள் கிட்ட சொல்லுவேன். இதத்தான் இத்தனை நாள் ரகசியமா செஞ்சிட்டு இருந்தியா? இத எப்படி மக்களுக்கு தெரிவிக்கணும்னு எனக்கு தெரியும். நாங்க அந்த புது கிரகத்தை பார்க்கலாமா? அந்த அற்புத கண்டுபிடிப்ப உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் குளிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? நான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல இல்ல, இந்த உலகத்துக்கு அழிவு நெருங்கிடுச்சு. அவனால என் பேர் கெட்டு போயிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் இந்த ஊர்லயே பெரிய விஞ்ஞானி. நாளைக்கு அவன் பெரிய விஞ்ஞானின்னு பேர் எடுத்துருவா. அப்புறம் நான் என்ன பண்றது? நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு என் பேரை தக்க வச்சுக்கணும். நான் எதை சொன்னாலும் இந்த உலகம் நம்பும். ஓ, அத பார்க்க இன்னைக்கு ராத்திரியே நீங்க எல்லாரும் புறப்பட்டுட்டீங்களா? இன்னைக்கு தான் என் மூளைக்கு சரியான வேலை வந்திருக்கு. இங்க இருக்கிற சிலைங்க எல்லாத்துக்குமே நான் உயிர் கொடுக்க போறேன். எல்லாத்துக்குமே என்னால உயிர் கொடுக்க முடியும். சிலைகளே, அவங்க எல்லாரையும் பயம்